Hi friends, welcome to AYIFATasty&Beauty. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் மைதா மாவை வச்சு எக் லாப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம 2 கப் அளவுக்கு மைதா மாவை எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 50 ml பால் சேர்த்துக்கலாம். பால் கூட தண்ணியும் சேர்த்து இந்த மாவை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பால் சேர்க்கறதுனால இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாலுக்கு பதிலாக நீங்கள் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். மாவை நல்லா பிசைஞ்சு டோ ஆக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் எல்லா பக்கமும் ஆட் பண்ணி இதை நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1 hour அளவுக்கு ஒரு கிளாத் போட்டு இதை மூடி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம ரெசிபி செய்யும் போது இந்த டோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஒரு பேனில் 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஆட் பண்ணி லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 க்ரீன் சில்லியும் நான் இதில் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஃபில்லிங்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது கூட நம்ம 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி 3 டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம ஆனியன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் கூட இந்த மசாலாஸ் எல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்துக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு ஸ்போக் ஸ்பூன் இல்லைனா நார்மல் ஸ்பூனை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி இதை பீட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ஃபில்லிங்கை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம கிச்சனோட ஸ்லாப்பில் மைதா மாவால் டஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் செஞ்சு வச்சுருந்த மைதா டோவை இப்போ நம்ம விரிச்சிக்கலாம். சப்பாத்தி கட்டையில் விரித்தா இது இவ்வளோ பெருசாக நமக்கு கிடைக்காது. எனக்கு இன்னைக்கு பெருசாக தேவைப்படுறதுனால கிச்சனோட ஸ்லாப்பில் இதை நான் நல்லா விரித்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு தோசைக்கல்லில் வச்சு 2 சைடும் லைட்டாக குக் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம முட்டையை ஆட் பண்ணி செஞ்சு வச்சுருக்க மிக்ஸை இதில் நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 4 கார்னர்ஸையும் நம்ம லைட்டாக மடித்து விட்டுக்கலாம். முட்டை வெளியே சிந்தாத மாதிரி இதை நம்ம மடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஆயில் ஆட் பண்ணி 2 சைடும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம ஃபில்லிங் வச்சு செய்யும் போது லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டு திருப்பிக்கலாம். அப்போ இந்த டோ நல்லா ரைஸ் ஆகும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த எக் லாஃபாவை 4 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு முட்டையில் ஆட் பண்ணி வச்சுருக்க மிக்ஸே 2 லாஃபாக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம மிச்சம் இருக்க மாவுலையும் செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் AYIFATasty&Beautyக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.